ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது என்னன்னா கொஞ்சம் என்னைக்கும் சென்னாவை ஒரே சைட்ல வைக்கும்போது நமக்கு போர் அடிக்குதுல்ல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சென்னாவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த சென்னா பூரிக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வெங்காயத்தை நல்லா சின்னதா ரொம்பவே சின்னதா சாப் பண்ண வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ்ல நான் சாப் பண்ணி எடுத்துட்டேன் 2 வெங்காயத்தை. அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம ஒரு நாள் நைட்டு முன்னாடியே ஊற வச்சோம்ல, அந்த ஊற வச்ச சென்னாவை கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுவும் இது கூட நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னு அரைச்சி எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இது கூடவே 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். அது கூடவே ஒரு 3 வரமிளகா, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது கூடவே எல்லாம் நம்ம போட்டு அரைச்சி நம்ம எடுத்துடலாம். அது கூட கொஞ்சம் கசகசா, ஒரு 10 முந்திரி, 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி. அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா. நான் இது எல்லாமே நம்ம மிக்ஸில தான். இது கொஞ்சம் நம்ம மிக்ஸில் ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா இது உலக்கையில போயிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு காரத்துக்கு 3 வத்தல் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சம் இந்த ஒரு 1/4 ஸ்பூனு மல்லி எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல கசகசா, 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த முந்திரியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறதுனால ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே நமக்கு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போடலாம். ஸ்பைசஸ் என்ன எடுத்திருக்கோம்னா, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பழம் பூவில் கொஞ்சம் பாதி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இந்த ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இதை நம்ம ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். குயிக்காக இந்த சென்னா வைக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிறதுக்கு இது நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஊற வச்ச சென்னாவை கொஞ்சம் குறையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இனி இந்த அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஆயில் நம்ம மேலே பிரிச்சிடக்கூடாது. இப்போ இந்த சென்னாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது பூரிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஜாடியோட மசாலா இருக்கும்ல, இந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குளிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எதுவுமே இதில் இருக்காது. இதுவும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதுங்க இது. ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பூரிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. அந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம சென்னாவை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, மசாலா பார்த்ததுமே நமக்கு அவ்வளவு அழகா இருக்குது. அழகு இருக்கிறத விட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பசங்கள்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்டாக இருக்குங்க இது. சரி, இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஒரு நாள், இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்து ஒரு 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துட்டோம்னா
அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்டியான சென்னா வந்து ரெடி ஆயிரும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆயிட்டுன்னா நம்ம வந்து கம்மியானா கூட ரெண்டாவது போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாயிட்டுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம். தண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த சென்னா வேகணும்ல, அதனால கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சுவையான தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கிறேன். நெய் கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், அது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, சேர்த்து நம்ம பார்த்து பண்ணணும். இது கூட கொட்டிடலாம். பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. இனி இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுருக்கலாம். கொத்தமல்லி இலை எவ்வளவு போட்டாலுமே வாசமா தான் இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சென்னா வந்து ரெடி ஆயாச்சுங்க. இனி இதை வந்து நம்ம பூரி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பூரி வந்து சுட போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாங்க ஆயில் எல்லாம் வந்து பொரிக்கிறது இது எல்லாமே வந்து சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்துலேயோ வந்து செய்கிறாங்க. முன்னாடி நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தோம்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி மண்சட்டியில் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செஞ்சு தருவாங்க. அந்த மண்சட்டியில் செஞ்சு தந்த ஃபுட்டுனுடைய டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நமக்கு டேஸ்ட்டை விட நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. பூரி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சென்னா மசாலா ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பூரி நமக்கு உள்ளே போயிருங்க. எப்போவுமே பூரிக்கு வந்து கலங்கு வச்சு தான் வந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பூரிக்கு வந்து சென்னா வந்து வச்சேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சமைச்ச இடத்துல இருந்து நம்ம சமைச்ச இடத்துல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க நமக்கு. அந்த பூரிக்கும் அந்த சென்னாவுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.